ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெடிகே கிச்சன். வெள்ளை சோள மாவு இருந்தால் ரொம்பவே சூப்பரான இந்த பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளை சோள மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப்பு ரவை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் பணியாரம். நீங்கள் இந்த பணியாரம் ஸ்வீட்டாகவும் பண்ணிக்கலாம், காரமாகவும் பண்ணிக்கலாம். நான் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மஞ்சள் கலர் பூசணி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதை நல்லா கேரட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் எப்போது மாதிரி கேரட் ஆட் பண்ணுறதுலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பணியாரக்கல்ல நெய் ஊற்றிருக்கேன், நீங்கள் என்ன எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். எல்லா மாவையும் இந்த மாதிரி பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.